சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மனோஜ் ரோகிணியோட ஜோடியா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற வீடியோவ பார்த்துட்டு, நம்ம விஜயா மனோஜ தொரத்தி தொரத்தி அடிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம முத்துவும், மீனாவும் அந்த வீடியோவ பார்த்துட்டு, இது வந்து டூப்ளிகேட் வீடியோ தான். இப்பலாம் டெக்னாலஜி நெறையாவே வந்துருச்சு. இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முத்து சொன்னதுக்கப்புறம் தான் விஜயாவே மனோஜ நம்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம முத்துவ பார்க்கறதுக்காக செல்வம் வராப்ல. செல்வம் பணத்த அரேஞ்ச் பண்றதுக்காக தன்னோட ஊருக்கு போனாரு இல்லையா? சொந்தக்காரங்க கிட்டலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா, அங்க யாருமே பணம் குடுக்கலையாட்டுக்கு. ஒரு 1,00,000 1,4,00,000 தான் பணத்தையே புரட்ட முடிஞ்சதாட்டுக்கு. மீதி ரூ. 3,50,000 பணம் வேணும். என்ன பண்றதுன்னே தெரியாம செல்வம் அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நம்ம முத்து தான் இப்ப மீதி பணத்த அரேஞ்ச் பண்ண முடியும். எப்படி அரேஞ்ச் பண்றது? முத்துக்கிட்டயே இல்ல இல்லையா? ஸோ மீனா வந்து சீட்டு போட்டு வச்சிருக்காங்களாட்டுக்கு ஒரு 50,000. அதுக்கப்புறம் மீதி 3,00,000க்கு தான் 2 கார் வாங்கியிருக்கிறாப்ல இல்லையா? அதுல ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா, அடமானம் வைக்கிறாப்ல. அதுவும் யார்கிட்ட? நம்ம சத்யா வேலை பார்க்குறாப்ல இல்லையா? ஃபைனான்ஸ் கம்பெனில. ஸோ அந்த கம்பெனியில தான் அடமானம் வைக்க போறாங்க. அப்ப நம்ம சத்யாவும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரேகாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அரசல் புரசலா கேட்டிருக்காப்லையாட்டுக்கு. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்கல. அந்த பொண்ணு என்ன பேசும்? தான் கல்யாணத்த பத்தி இப்பதான் காதல சொல்லிடுச்சு இல்லையா? என்ன முடிவு பண்ணியிருக்க? அப்படிங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முத்து எதுக்காக வந்தாப்ல? பணத்துக்காக தானே வந்தாப்ல. சத்யாவும் முறைப்படி எப்படி பணம் கொடுக்கணுமோ, எந்த டாக்குமெண்ட் வாங்கிக்கிட்டு கொடுக்கணுமோ, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு முத்துவுக்கு பணம் கொடுக்குறாப்ல 3,00,000. செல்வத்தையும் அங்க வர வச்சு செல்வத்துக்கிட்டயே அந்த பணத்த குடுத்து, நேரா கொண்டு போய் அந்த அருண்கிட்டயே குடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. ஸோ இப்போ 5,00,000 எப்படியோ புரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இப்போ மீனாவோட அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? உடனே மீனாவோட அம்மா மீனாவை வர சொல்லி, எதுக்காக மாப்பிள்ளை தன்னோட காரை அடகு வச்சு கொடுத்தாரு? அவர் மட்டும் கட்டாம போயிட்டாருன்னா அப்புறம் கார் போயிடும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க நம்ம சீதாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ சீதா ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. ஏற்கனவே அருண்கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மறுபடியும் அருண் சீதாவை பிடிச்சி அடிச்சிருக்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் சீதா நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இந்த அருண் வர வர சைக்கோவாக மாறிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.